ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி ஈத் ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஷீர் குருமா. பார்க்குறதுக்கு பால் பாயசம் மாதிரி தெரிஞ்சால் கூட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். நான் ஒரு பெரிய பேன் எடுத்திருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். முதல்ல ஊற்றுற நெய் தாங்க, அதுக்கப்புறம் நெய் தேவைப்படாது. ஷீர் குருமாவுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்குறது பார்த்திங்கன்னா அதில் சேர்க்குற நட்ஸ் தான். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அது நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5-6 பேரிச்சம்பழத்தையும் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி பாதாம், முந்திரி, கொஞ்சம் சிரோஞ்சி சீட்ஸ், பிஸ்தா சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 10 செகண்ட் போல் ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பேரிச்சம்பழத்தையும் சேர்த்துக்கலாம். பேரிச்சம்பழமும் சிரோஞ்சி சீட்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த ஷீர் குருமாவில் சாப்பிட்றதுக்கு. இது நல்லா வறுபட்டு ரோஸ்ட் ஆகி கலர் மாறணும், நம்ம எடுத்து வச்சிடலாம். அதில் மிச்சம் இருக்க நெய்யே போதும். ஒரு 30 கிராம் அளவுக்கு சேமியா நிறைய சேர்க்கக்கூடாது. 1/2 லிட்டர் பாலுக்கு 30 கிராம், 25லேருந்து 30 கிராம் கரெக்டாக இருக்கும். உடச்சி சேர்த்துக்கணும். வறுபட்ட சேமியாவாக இருந்தால் கூட, ஏற்கனவே வறுத்த ரோஸ்டட் சேமியாவாக கொடுத்தா கூட நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நல்ல கலர் சேஞ்ச் ஆகி செம்பு கலரில், அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அந்த மாதிரி வறுத்துக்கோங்க. கைவிடாமல் தான் அதை வறுத்துக்கணும். நம்ம விட்டு விட்டு வறுத்தோன்னா ஒரு பக்கம் மட்டும் கலர் மாறிடும். வீடியோவில் உங்களுக்கு அந்தளவுக்கு கலர் தெரியலை, ஆனால் நல்லா ரோஸ்ட் ஆகி ரெட்டிஷ் ஆகிட்டு. இது எந்த அளவுக்கு வறுபடுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஷீர் குருமா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்க போகிறோம். 1/2 லிட்டர் அளவுக்கு பால். ஒரு 1/2 கப் பால் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாக்கெட் பால்னால் நீங்கள் டேரெக்டாக கூட சேர்த்துக்கலாம். 1 கப் பால் எதுக்கு எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா, எந்த பாயசம் வெரைட்டியோ எது பண்ணினாலுமே கொஞ்சம் நேரம் ஆனால் பார்த்திங்கன்னா கட்டியாக ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த காய்ச்சி வச்சுருந்த பாலை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். ஒரு 4-5 நிமிஷம் வேகட்டும். ஏற்கனவே வறுபடையிலேயே நல்லா வெந்துட்டுருக்கோம். கொஞ்சமாக ஹாட் வாட்டரில் குங்குமப்பூ போட்டு வைக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், கட்டாயம் இதை சேர்க்கணும்னு இல்லை. சேர்த்தா ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நம்ம ஏலக்காய் தூள், ரோஸ் வாட்டர் எதுனாலுமே சேர்த்துக்கலாம். சேமியா நல்லா வெந்துட்டு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு குலைவாக இருக்கும். பார்க்குறதுக்கு பால் நிறைய இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் இது கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ இனிப்புக்கு தேவையான அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் அல்லது சீனி சேர்த்துக்கலாம். நான் ரெண்டுமே கலந்து தான் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க்கும் ஒரு 1/4 கப் அளவுக்கு சீனியும் சேர்த்துக்கிறேன். தனி பாலில் செய்கிறதுனால இதுலேயே ஒரு மைல்டான ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும். இனிப்பு நம்ம விருப்பம் போல் சேர்த்துக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பசும்பால், அதனால் கண்டிப்பாக கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கணும். ஏன்னா பால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். நீங்கள் பாக்கெட் பால் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா தனி சீனி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். டேஸ்ட் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா திருப்பி நம்ம பால் சேர்த்தா உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிடும். இப்போ இதில் ஹாட் வாட்டரில் வச்சுருந்த குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்க போகிறோம். டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கறதுக்கு ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். குங்குமப்பூக்கு அதெல்லாம் நீங்கள் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். இல்லை தனியாக ஏலக்காவை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஃப்ளேவரிங் நம்மளுடைய விருப்பம்தான். ஃபைனலாக நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் நட்ஸ், இதில் பாதி மட்டும் சேர்த்துக்க போகிறோம். மீதி பாதியை நம்ம பரிமாறலையோ இல்லை நம்ம தனி கப்பில் வச்சு பரிமாறினீங்க அப்படின்னா தேவைக்கு தகுந்தாப்பில் சேர்த்து சாப்பிடல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் சேர்த்துருக்க நட்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாக இருக்கும். நம்ம மேலே தூவுறது பார்த்திங்கன்னா நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நேரம் ஆகையில் இது கரெக்டான பதத்துக்கு செட் ஆகிடும். நீங்கள் 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு 30 கிராம் சேமியா சேர்த்துக்கிட்டாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்களே இதே அளவுகளோட இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.